என்னை மன்னித்து விடுங்கள் காய்ஸ். படம் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னால ட்ரைலர் ரிவ்யூ போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜென்யூன் ரிவ்யூவோட வரவான்னு சொன்னவன் காணாம போயிட்டான். கைஸ் ஐ எம் சாரி. ஆக்சுவலி நான் படம் பார்த்துட்டேன். நான் வந்துட்டு ரிவ்யூ போட டைம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல படத்தெல்லாம் வந்துட்டு நல்லா இல்லன்னு சொல்லி, கேவலமா இருக்குன்னு சொல்லி இவனை அடிச்சுட்டு வரதுனால, நீ என்ன மாதிரி படங்கள் இப்படி வரும்னு எனக்கு தெரியல. Plus அது போக இந்த படத்துக்கு என்ன குறைங்கிறது எனக்கு புரியல. குறை என்ன விஷயம்னு எனக்கு புரியுது. அது யூசுவல் எல்லா படத்துலயும் வர மாதிரிதான் இந்த இந்த படங்கள்லயும் குறை இருக்குது. ஆனா இவனுங்க வந்துட்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்துல அப்படி என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. நல்லா இருக்குங்க படம். எனக்கு புரியல. தலையோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரைட்டிங் எல்லாம் வந்துட்டு உண்மையுமே நல்லா இருக்கு. எனக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்துட்டு 12 இயர்ஸ் 9 இயர்ஸ்ன்ட்டு மாத்தி மாத்தி காட்டும் போது அதுல வந்துட்டு அவரோட கெட்டப் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. எதுக்கு இந்த கெட்டப், இதுக்கு முன்னாடி ஷேவ் பண்றது, எதுக்கு மறுபடியும் சால்ட் அண்ட் பெப்பர்ல வரான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டயலாக்ஸ் டெலிவரி என்னன்னா, அந்த லவ் பண்ற டைம்ல வந்துட்டு அவங்க டயலாக் டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஸோ நெக்ஸ்ட் கட்டத்துக்கு படத்தை கொண்டு போற மாதிரி இந்த சீன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த சீன் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி எனக்கு வந்து பெருசா மனசுல நிக்காத ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த ஸ்டோரி எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது, எப்போ ஆரம்பிச்சோன்னே அர்ஜுன் சார் வந்துட்டு அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சோன்னே லிட்டரலி ஆரோ வரும்போதே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்துட்டு படம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. சத்தியமா சொல்றேன், இந்த படத்துல வந்துட்டு ஏகே தவிர வேற யாராச்சும் நடிச்சிருந்தா இந்த படம் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு இருப்பானுங்க. படம் அருமையா இருந்துச்சு. படம் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. ஸோ அதை பத்தி நான் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல. பட் இவங்க படத்துல வந்துட்டு இவ்வளவு போட்டு அடிச்சு படம் நல்லா இல்லைன்னு சொல்லி கேவலமா இருக்குன்னு சொன்ன அளவு படம் மோசமானு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சூப்பர் வாட்சபிள், செம ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. சஸ்பென்ஸா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. நிறைய தேவையில்லாம வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்மளை குழப்பி விடுற மாதிரி. அதாவது எப்படின்னா, அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தா அந்த சிச்சுவேஷன் கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்குமோ, எல்லாத்த பார்க்கும் டவுட் வந்திருக்குமோ, இந்த கிளவி வந்துட்டு உன் பொண்ணாடி எங்கேயும் ஓடி போயிருப்பான் அந்த மாதிரி சொல்றது சரி, இல்ல அங்க தம் இருக்கு சரி, அந்த பார்ல உட்காந்துக்கிறது சரி, இல்ல அவன் பேசணும் அதை கேட்கறது எல்லாமே வந்துட்டு அது வந்து படத்துல டைவர்ட் பண்றதுக்கே வச்சிருக்காங்க. ஆனா ஏன் அது அப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் எதை பார்த்தாலும் நமக்கு சந்தேகமா தோணும். பின்ன பொண்டாட்டிக்கான அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு 1008 கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸ்டில் அவன் லவ் பண்றான். ஸ்டோரியோட என்ன சொல்ற, ஸ்டோரி வந்துட்டு கடைசி வரைக்கும் முழுசா ஸ்டார்டிங்லேயே முழுசா உடையில, போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்விஸ்ட் உடைச்சாங்க. நிறைய ட்விஸ்ட் வந்துட்டு என்னால கெஸ் பண்ண முடியதா இருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ண முடியதா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த அனு, அதாவது ரம்யான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கும் தலைக்கு வந்துட்டு சம்திங் அப்படி நடக்கிற மாதிரி காட்டும் போது எனக்கு அது அப்படி தோணல. கண்டிப்பா அவர் எஞ்சி போயிருப்பாரு நினைச்சா. அதே மாதிரி எஞ்சி போயிட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு நிறைய 2-3 ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆப்வியஸா அது அப்படி இல்ல. அந்த ட்விஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ண முடியதா தான் இருந்துச்சு. ஆனா இன்டர்வல் வரைக்கும் நான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயிலர்ஸ் தவிர்த்துட்டே வந்தேன். அதுல எனக்கு அப்படியும் வந்த ஸ்பாயிலர் என்னன்னா, த்ரிஷாக்கு வந்துட்டு ஒரு அஃபேர் இருக்குது. அதை நான் அர்ஜுன் சார் நினைச்சேன். படம் பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அர்ஜுன் சார் தான் நினைச்சிருப்பீங்க நினைச்சேன். நான் படம் பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன், அர்ஜுன் சார் அப்படின்னு நினைச்சேன். இன்டர்வல் வரைக்கும் த்ரிஷா தான் பிளான் பண்ணாங்கன்னு நினைச்சேன். பட் படம் மூவ் ஆக நல்லா டிஃப்ரெண்டா கொண்டு போய் ஒரு யூஷுவல் சாதாரண ஸ்டோரி, அந்த ஸ்டோரி வந்துட்டு எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு தலை நடிச்சங்காட்டி தான் உங்களுக்கு அது வந்துட்டு உண்மையாலுமே நான் சொல்ற இடைஞ்சலா இருக்குது. அப்படியே வந்துட்டு வேட்டையின் மாதிரியே தான். சூப்பர் ஸ்டார்ல நடிச்சங்காட்டி வந்துட்டு சரியில்லை. நிறைய பேர் வந்து படமே மோசம் சொன்னாங்க. அப்பெல்லாம் எனக்கு தெரியல. சூப்பர் ஸ்டார் நடிச்சங்காட்டி அவருக்கு அந்த கதை வந்துட்டு செட் ஆகல. அவருக்கு இன்னும் மாசா வேணும். தலை ஏகேல வரும்போது வந்து இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கு, புரிஞ்சிருக்கு. அதுக்காக ரொம்ப படம் வந்து நல்லா இல்ல மோசம்னு சொல்றதா தப்புங்க. படம் உண்மையுமே நல்லா இருக்கு. செம ஆக்டிங். ஏகே வந்துட்டு ரீசென்ட் டைம்ல அந்த மூவிஸ்ல வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு உண்மையான ரொம்ப டிஃபரெண்டா நல்லா இருக்கே அப்படின்னு பாக்குற மாதிரி ஏகேவோட ஆக்டிங்ல உண்மையுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த புரியாத பாஷையில அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு அந்த எமோஷன்ஸ் கடத்தி என் பாட்டி காணும்னு சொல்றதா இருக்கட்டும், அர்ஜுன்ட்ட மாரடிச்சுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் அந்த பெருசா ஸ்லோமோ இல்ல, பெருசா ஆக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. கடைசி ஹாஃப் அன் ஹவர்ல வந்துட்டு தலையோட ஆக்ஷனுக்கு வந்துட்டு பாட்டுக்கும் அவர் நடந்து வந்த ஸ்லோமோக்கும் அந்த ஆக்ஷன் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு நல்ல ஒரு ஃபைட் போச்சு. படம் வந்து உண்மையாலுமே வந்துட்டு ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி தான். அதை வந்துட்டு இந்த அளவுக்கு போட்டு அடிச்சு மோசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுவும் நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் தலை ஃபேன்ஸ் தான். என்ன சுத்தி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலை ஃபேன். அவங்க எல்லாம் வந்துட்டு தான் படம் நல்லா ஏன்னா நீங்களே எப்படி சொல்றீங்க, படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பைத்தியம் முடிச்சு இவங்க எல்லாம் வந்துட்டு தலையை வந்துட்டு மங்கத்தடா இப்படி பார்த்து ரொம்ப இது பண்றானுங்க. நேர்கொண்டை பார்வை இப்படிதான் படுக்க வச்சானுங்க. அந்த மாதிரி இது படுக்க வச்சிட்டாங்க. பட் நல்ல மூவி. கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல ஓடிச்சுன்னா போய் பாருங்க. உங்களுக்கு இல்லைன்னா வந்துட்டு ஓடிடில வரும். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கைஸ் இதே மாதிரி வர படங்கள்லாம் வந்துட்டு மொக்க நடிச்சு துரத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம படமே இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் நடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல, இந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் ஸ்டோரிஸ்ல நடிக்கவே மாட்டாங்க. ஸோ அது நக்கிட்டு போயிடும் நமக்கு. அப்புறம் இன்னொன்னு, இவ்வளவு பெரிய ஹீரோ வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு அஃபேர் வச்சிருக்கான்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த கோவப்பட்டு வெட்டி அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாம
அதை வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு முன்னுதாரணமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி அதை வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவா எடுக்கிற மாதிரி என்கரேஜ் பண்றது ஹானஸ்டி அப்படின்னு சொல்றது வந்துட்டு இப்ப எல்லாம் கலச்சிட்டுக்கிறாங்க. அது அவங்களோட அறியாமை முட்டாள்தனம் பாவம். பட் ஆக்சுவலா அவர் பண்ணது வந்துட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணியிருக்காரு. பின்ன என்ன வெட்டவும் முடியும் குத்தவும் முடியும். அதுக்காக அவங்க பண்ண தப்பா ரைட்டாங்கிற விஷயத்தை நான் பேச வரல. அவங்களுக்கு என்ன பிடிச்சி ஐ மீன் த்ரிஷா மேம் அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணியிருக்காங்க. இவருக்கு என்ன தோணுதோ பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் ஸ்பெக்ட் பண்ண இந்த டிபேட்டும் இதை பேசுறதெல்லாம் கவனிக்காதீங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்துட்டு ஆரோட்டு சொல்றது மன நிம்மதியோட ஆரோக்கியமா வாழுங்க. இதெல்லாம் வந்து உண்மையாலுமே அவ்வளவு பெரிய ஹீரோ வந்துட்டு பூமர்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஏத்துக்கிறாங்கல்ல. இதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஸ்டோரி அவர் வாண்டடா கேட்டு பண்ணது வந்துட்டு இன்னும் பெரிய விஷயம். அப்படியே நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த படமே எந்த ஹீரோஸுமே நடிக்க மாட்டாங்க. யாருமே நடிக்க மாட்டாங்க. ஈவன் அப்கமிங் ஹீரோஸ்மே நடிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த படம் வந்துட்டு வேற அப்கமிங் ஹீரோ பண்ணி கண்டிப்பா நல்லதுன்னு சொல்லிருப்பாங்க. இப்படி பண்ணும்போது அந்த அப்கமிங் ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா ஐயோ அப்ப இந்த மாதிரி படம் பண்ணா வந்துட்டு நம்மள இது பண்றாங்களா, அப்ப அந்த மாதிரி படம் பண்ண வேணான்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரைச்சமாவே அரைச்சு நீ திரும்ப அந்த படத்தை பார்க்க வேண்டியதான். அவ்வளவுதான். என்ன சொல்றேன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நல்ல ஜென்யூன் ரிவ்யூட கொண்டு வர மீன் இது வந்துட்டு என்ன ஜென்யூன் சொல்றேன் கேட்குறீங்க. என்னோட ஒப்பீனியன் அது உண்மையாலுமே. ஸோ நீங்க படம் பார்த்து நீங்களே வந்து தப்பா ரைட்னு கீழே சொல்லுங்க. ஒரு 2.5 hours நீங்க வாட்ச் பண்ணி ஆன்லைன்ல பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியும். ஜென்ரல் ஆடியன்ஸ் சொன்னா வைடா போகும்போது கண்டிப்பா அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசப்படும் நான் நம்புறேன். நான் சொன்ன நம்ம ட்ரைலர்ல பேசுற மாதிரி விஷுவல்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதை நம்ம அடிச்சுக்கவே முடியாது. மியூசிக் பிரிச்சுட்டாங்க. ரைட்டிங் வந்துட்டு ஸ்லைட்லி ஒரு சில இடத்துல பெட்டரா பண்ணிக்கலாம் தோணுச்சு. ஆக்டிங் வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூஸ்ல நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமேன். டாடா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவனுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் எவனுங்களா வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்டா இப்படி பண்றீங்க?